இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 54 முதல் 58 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மே 1 தொழிலாளரான சூசையப்பரின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த நாளிலே சூசையப்பருடைய பரிந்துரைகளால் கடவுள் உழைக்கின்ற எல்லா மக்களுக்கும், கரையிலும் கடலிலும் உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் கடவுள் நல்ல உடல் உள்ள சுகத்தை தரவும், உழைப்புக்கேற்ற ஊதியங்களை, வருமானங்களை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கவும், ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழவும், எல்லோருடைய உரிமையும் மாண்பும் மதிக்கப்படவும் இந்த நாளிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி கொடுக்கிறேன். அதே வேளையிலே மே மாதம் என்று சொன்னவுடன் மாதா வணக்கத்தின் தொடக்க நாளையும் இன்று நாம் திருச்சபையிலே கொண்டாடுகிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இந்த ஒரு பாரம்பரிய ஒரு வழிபாடு அன்னை தாய்க்கு நாம் செலுத்துகிற ஒரு வழிபாடு, அன்னை தாய்க்கு நாம் செய்கிற ஒரு மரியாதை, அன்னை தாய்க்கு நாம் செய்கிற வணக்கம், அன்னை தாயினுடைய பரிந்துரைகளால் கடவுள் தருகின்ற அத்தனை நல வாழ்வுக்காகவும் அன்னை வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற மாதத்தின் தொடக்க நாளாகிய இன்று அன்னையின் மூலம் பெறுகின்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் யாவருக்கும் குடும்பங்களில் தங்கியிருக்க வேண்டும் என்று உங்களுக்காக நான் இந்த நேரத்திலே சிறப்பாக வேண்டிக் கொள்கிறேன். மே 1 உலக தொழிலாளர் நாள். உழைக்கிற மக்கள் அனைவரையும் போற்றுகிற இந்த நாளில் உழைப்பாளர்களின் பாதுகாவலராக சூசையப்பர் விழாவை கொண்டாடி நாம் மகிழ்கின்றோம். உழைப்பே மானிடரின் இலக்கணம் என்றார் கார்ல் மார்க்ஸ். உழைக்காதவர் உண்ணலாகாது என்றார் பவுலடியார். கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார் என்கிறது இன்றைய இறை வார்த்தைகளிலே ஒன்று. இறைவனே உழைத்ததன் வழியாக உழைப்பை பெருமைப்படுத்தினார், உழைப்பாளர்களை மேன்மைப்படுத்தினார். ஆண்டவர் இயேசுவும் ஒரு உழைப்பாளரின் மகன். தாம் ஒரு தச்சரின் மகன் என்பதிலே அவர் தாழ்வு கொள்ளவில்லை, மாறாக பெருமிதமே அடைந்தார். ஏன், அவரே ஒரு தச்சராகத்தான் தமது பொது வாழ்வுக்கு முன் வாழ்ந்தார். இவர் தச்சர் அல்லவா என்றே பதிவு செய்துள்ளார் மார்க்க நற்செய்தியாளர். இன்றைய நாளில் நாம் மனதிலே கொள்ள வேண்டிய சில காரியங்கள், மனநிலைகள். 1, தந்தை இறைவனும் இறைமகன் இயேசுவும் உழைத்தனர், உழைப்பை பெருமைப்படுத்தினர். எனவே நாமும் உழைக்க வேண்டும், உண்மையாக உழைக்க வேண்டும், சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைக்க வேண்டும், உழைப்போர்களை மாண்போடு நடத்தவும் வேண்டும். 2, உழைக்கின்றவர்களுக்கேற்ற ஊதியத்தை நியாய உணர்வோடு வழங்க வேண்டும். பிறர் அவ்வாறு வழங்க அறிவுறுத்தவும் வேண்டும், அதற்காக குரல் கொடுக்கவும் வேண்டும். இளையோருக்கும் குழந்தைகளுக்கும் உழைப்பின் மேன்மை எடுத்துச் சொல்லி அவர்களை உடல் உழைப்பில் ஈடுபடுத்த வேண்டும். இன்னைக்கு உழைக்காமலேயே நிறைய குழந்தைகள் முன்னுக்கு வரலாம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. 4, உழைப்பாளர்களுக்காக நாம் இன்று சிறப்பாக மன்றாடவும் வேண்டும். சில வேளைகளில் ஒருவருக்கு தம் சொந்த வீட்டில் கூட மதிப்பு இருப்பதில்லை. பெற்றோரும் உடன் பிறந்தோரும் ஒருவரின் கனவுகளை, ஆர்வங்களை, ஆற்றல்களை புரிந்து கொள்ளாமல் ஏளனம் செய்வதையும் ஊக்கப்படுத்தாமல் குறை கூறி சோர்வடை செய்வதையும் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை நமக்கே கூட அப்படி இல்லங்களிலே நடந்திருக்க கூடும். இறைமகன் இயேசுவின் வாழ்விலும் இந்த அனுபவம் நிகழ்ந்திருக்கிறது என்பது நமக்கு வியப்பை தருகிறது, ஆறுதலும் தருகிறது. இயேசுவுக்கே இந்த கதி என்றால் நமக்கு எந்த கதியோ?
நமது வீட்டில் நம்மோடு வாழுகிற சொந்தங்களை பற்றி சிறிது சிந்தித்து முதலில் அவர்களை ஏற்கவும் மதிக்கவும் பாதுகாப்பு அளிக்கவும் கற்றுக்கொள்வோம். நம் சொந்த இல்லத்தில் உள்ளவரை அன்பு செய்யவும் அவருடைய உழைப்பை மதிக்கவும் இன்று நாம் உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒன்று சொல்ல போனால், உண்மையாக உழைக்கின்றவர்களுக்குத்தான் அறிவும் அதிகமாக இருக்கும். அதனால வேற யாருக்கும் அறிவு இல்லைன்னு நான் சொல்ல வரல. உழைக்காமல் சுத்தி திரிஞ்சுக்கிட்டு எல்லா பொய்களையும் பேசிட்டு திரிகிற கூட்டம் அறிவாளி என்று கூட தங்களை காட்டிக் கொடுக்கிறார்கள். அப்படி சில அரசியல்வாதிகள், நாட்டு தலைவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே நன்றாக உழைக்கக்கூடியவர்கள், வயலிலோ மலையிலோ கரையிலோ கடலிலோ உழைக்கின்றவர்கள் பார்த்தால் அறிவாளிகளாக இருப்பார்கள். சோம்பேறித்தனமாக தெரிகின்றவர்கள் நிறைய பொய்களை சொல்லிட்டு அறிவாளிகளாக மாற்றிக் கொள்கிறார்கள். அது வேண்டாம். உண்மையாக நேர்மையாக உழைப்போம், உழைப்பை மதிப்போம், உழைப்பாளர்களை மதிப்போம், ஒரு உரிமையை பேணுவோம். அதுதான் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய, எடுக்க வேண்டிய ஒரு உறுதிமொழி. மன்றாடுவோமாக. தந்தையின் விருப்பப்படி வாழ்ந்த இயேசுவை உம்மை போற்றுகிறோம். உமது சொந்த உறவினர் ஊரினர் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் மறுத்த நிகழ்வு எங்கள் கண்களை திறப்பதாக. எங்களது சொந்தங்கள் உறவுகளை நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளவும், உழைப்பை பாராட்டி மதிக்கவும் அன்பு செய்யவும் ஊக்கப்படுத்தவும் எங்கள் யாவருக்கும் அருளை தாரும். ஆமென். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா,
அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
சூசை முனியே என் பாச துணையே என் நலக்காவலரே எமக்கென மன்றாடுமே என் சூசை முனியே என் பாச துணையே என் நலக்காவலரே எமக்கென மன்றாடுமே எம் துணைவரே எம் முனிவரே எம் புனிதரே எம் தலைவரே எம் துணைவரே எம் முனிவரே எம் புனிதரே எம் தலைவரே எம் சூசை முனியே என் பாச துணையே என் நலக்காவலரே எமக்கென மன்றாடுமே இறை திட்டம் மட்டுமே இதயத்தில் கொண்ட மரியாவை ஏற்றவரே இறை திட்டம் மட்டுமே இதயத்தில் கொண்ட மரியாவை ஏற்றவரே உன் மாதிரியை மனம் சுமந்து மண்ணிலை வாழ்ந்திடச் செய்திடுமே உன் மாதிரியை மனம் சுமந்து மண்ணிலை வாழ்ந்திடச் செய்திடுமே எம் சூசை முனியே எம் பாச துணையே எம் நலக்காவலரே எமக்கென மன்றாடுமே தசதபத தசதபமபக தசதபத தசதபமபக நம்பிக்கை ஒளியில் உம்மை தேடும் எம்மை நலமுடன் காப்பவரே நம்பிக்கை ஒளியில் உம்மை தேடும் எம்மை நலமுடன் காப்பவரே உன் நீதியினை நிதம் பற்றி பரமனில் இணைந்திட அருள்வீரே உன் நீதியினை நிதம் பற்றி பரமனில் இணைந்திட அருள்வீரே எம் சூசை முனியே எம் பாச துணையே என் நலக்காவலரே எமக்கென மன்றாடுமே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.